வணக்கம். நேராக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டிற்கு திடீரென சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். முதலமைச்சரின் செயலால் அப்படியே கண் கலங்கி போன அமைச்சர் துரைமுருகன். அப்படி திடீரென அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டிற்கு சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டிற்கு சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கீழே விழுந்து கையில் அடிபட்டு தற்போது வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார். அதன்படி கடந்த வாரம் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்து நலம் விசாரித்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடம் பேசிவிட்டு செல்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. அதாவது கடந்த சில நாட்களாகவே அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. அந்த வகையில்தான் கடந்த வாரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை இல்லம் தேடி சென்று சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளானது. இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை சந்தித்ததற்கு பின்னணியில் முக்கிய காரணம் உள்ளது. அதாவது தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாளை ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அதன்படி கிட்டத்தட்ட 10 நாட்கள் கழித்துதான் மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்தியா திரும்புகிறார். இதனால் மூத்த அமைச்சரும் தன்னுடைய உடன்பிறவா அண்ணன் என்ற முறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் சொல்லிவிட்டு புறப்படுவதற்காகத்தான் இன்றைய தினம் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கிறார். அப்போது முதலமைச்சரின் இந்த வருகையை சற்றும் எதிர்பார்க்காத அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நெகிழ்ந்து போய் ஆனந்த கண்ணீர் வடித்துள்ளார். அதாவது திமுகவில் தன்னை ஓரம் காட்ட நினைக்கிறார்கள் என்றும் திமுகவில் அண்மைகாலமாக தனக்குரிய மரியாதை என்றும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோ இன்றைய தினம் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கு முன்னதாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து சொல்லிவிட்டு சென்றது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. அந்த அளவிற்கு அரசியல் கடந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் அன்பும் கொண்டிருப்பது இதன் மூலம் புலப்படுகிறது. மேலும் இந்த சந்திப்பின் போது உடல்நலனை பார்த்துக் கொள்ளுமாறும் மிகுந்த அக்கறையோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் துரைமுருகனிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார். பொதுவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற வெளிநாடு சுற்றுப்பயணத்தின் போது அமைச்சர்கள், எம்பிக்கள் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரிலிருந்து சந்தித்து வெளிநாடு பயணம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து அனுப்பி வைப்பார்கள். ஆனால் தற்போது அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு கையில் ஏற்பட்டுள்ள காயம் காரணமாக வீட்டில் ஓய்வெடுத்து வரும் நிலையில் எந்தவித கருவமும் தலைக்கணமுமின்றி மூத்த அமைச்சர் என்ற முறையில் அவருக்குரிய மரியாதை கொடுக்கும் விதமாக அவரின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரிடம் சொல்லிவிட்டு சென்றுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த எளிமை பற்றியும் அவரது இந்த அரசியல் நாகரிகம் பற்றியும் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு அவர் கொடுக்கும் இது போன்ற உயரிய மரியாதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.